தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரூப் 2A 2024 நடந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃப் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக்கன்சி, இப்போ அந்த கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கட் ஆஃப் பார்ப்போம். ஓகே, கட் ஆஃப் பொறுத்தவரை நம்ம ரெண்டு இது பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வேக்கன்சி, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ். ஓகேவா, இப்போ 2022 பொறுத்தளவில் நமக்கு குரூப் 2ல் 116 வேக்கன்சியும் குரூப் 2ஏல 5400 வேக்கன்சி இருந்தது. அப்போ மொத்தமாக 5500 வேக்கன்சி இருந்தது. ஆனால் இப்போ வந்து மொத்தமாகவே நமக்கு 2327 வேக்கன்சி தான். ஓகேவா, இப்போ 2022 நமக்கு இந்த 1:10ங்கிற ரேஷியோவில் எடுத்தப்போ 60000 பேர்கிட்ட எடுத்தாங்க. ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 2300 வேக்கன்சிக்கு பார்க்குறப்ப ஒரு 25000 பேர் இருப்பாங்கன்னு வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, மொத்தமாக சேர்த்து குரூப் 2 2A 2 சேர்த்து போன தடவை 60000, இந்த தடவை 25000. போன தடவை லாஸ்ட்டு கட் ஆஃப் எவ்வளோ இருந்ததுன்னா கேட்டகரியை பொறுத்து. ஓகேவா, அதாவது பிசி கூட 145க்குலாம் வந்து பிசி எம்பிசிக்கு கூட கிடச்சிருந்தது. அதுக்கு கீழே 140 வரைக்கும் கிடச்சிருந்துச்சு. ஓகேவா, இது வந்து போன தடவை. ஓகேவா, இப்போ இந்த தடவை கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ்ஸு ப்ளஸ்ஸு நம்ம இந்த வேக்கன்சி. அப்போ அந்த வேக்கன்சியை பார்க்குறப்ப போன தடவை விட இந்த தடவை நமக்கு எக்ஸாமு டஃப்பு தான். ஓகேவா, இப்போ போன தடவை இப்போ 2022லேயும் லாங்குவேஜில் வந்து அதிகமாக மார்க் எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா 2022ல் தமிழ் ஓல்டு புக்கு படிக்கணும்னு தெரியாது. ஓகேவா, புது புக்கு மட்டும்தான் எல்லாருமே படிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த 2022லேயும் தமிழை பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பழைய புக்கு படிச்சிருப்போம். 2022ல் நமக்கு தெரியாது பழைய புக்கு படிக்கணும்னு. அதனால் 2022லேயுமே தமிழில் வந்து 90 எடுக்கிறது வந்து பெரிய விஷயமாக தான் இருந்தது. தமிழும் இங்கிலீஷோ 90 எடுக்கிறது பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஆனால் மேக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருந்தது. ஓகேவா, மேக்ஸில் ஈஸியாக 20-22 கொஸ்டின் ஈஸியாக போடுற மாதிரி இருந்தது. ஜிஎஸ்ல 40 கொஸ்டின் வந்து நல்லா படித்தவங்க ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. ஓகேவா, இது வந்து 2022 ஒரு 150 கொஸ்டின் வந்து சுலபமாக ஒரு நல்லா படித்தவங்களால 150 கொஸ்டின் போடுற மாதிரி தான் இருந்தது. கட் ஆஃபும் 60000 வேக்கன்சினால அந்த 150 கீழே அந்த 148 145 கேட்டகரியை பொறுத்து 140 அதுக்கெலாம் கூட கிடச்சிது. ஓகேவா, ஆனால் இந்த தடவை நமக்கு தமிழுக்கு தனியாக இங்கிலீஷுக்கு தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து நம்ம 6th to 10th பழைய புக்கு, அதாவது 6th to 12th பழைய புக்கு, 6th to 12th நியூ புக்கு, இது எல்லாத்தையுமே படிச்சிருந்தாலும் நம்மளால் ஒரு 87 to 90 எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம். இத்தனை புக்கை படிச்சிருந்தாலும். ஓகேவா, அதுக்கு மேலே நம்ம சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ் எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா படிச்சிருந்தா தான் நமக்கு எவ்வளோ மார்க் வரும்னா அப்போயுமே 95லாம் வராது, 92 93. 11th 12th சிறப்பு தமிழ், பழைய 6th to 12th ஓல்டு புக்கு, 6th to 12th நியூ புக்கு எல்லாத்தையுமே படிச்சிருந்தா தான் நமக்கு இந்த மார்க் வரும். ஓகேவா, அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 87 88 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஓரளவுக்கு படித்தவங்களால் எடுக்க முடியும். ஓகேவா, மேக்ஸை பொறுத்தளவில் 20-22 கொஸ்டின். ஓகேவா, 20 to 22 கொஸ்டின் வந்து எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் வச்சுக்கோம். ஓகேவா, ஜிஎஸ்ஸை பொறுத்தளவில் ஒரு 40 கொஸ்டின். ஓகேவா, இது வந்து நல்லா படித்தவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ வருது? 10 147. ஓகேவா, 147 ஒரு 150. ஓகேவா, நல்லா படித்தவங்க ஒரு 150 கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாமில் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை வச்சு நம்ம இப்போ கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்ப்போம். இது வந்து தமிழுக்கு. இப்போ இங்கிலீஷுக்குனா வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது தான் சொல்கிறாங்க. 95 92 93லாம் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் இப்போ ஒரு 5 கொஸ்டின் அதிகமாக வச்சுக்குவோம். ஓகேவா, இங்கிலீஷை பொறுத்தளவில் ஒரு 5 கொஸ்டின் வந்து தமிழை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ அதை வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து இப்போ பார்ப்போம். குரூப் 2க்கு தனியாக குரூப் 2ஏக்கு தனியாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து இது வந்து குரூப் 2க்கு, குரூப் 2 2024க்கு தான் இது குரூப் 2ஏக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தோம்னா 165 கண்டிப்பாக வந்து 165 வரும். ஓகே, அவ்வளோலாம் எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அவ்வளோலாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ கட் ஆஃப் வந்து 165 வந்து ஜென்ரலுக்கு வரும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியமும் நமக்கு உள்ளே இருக்குல்ல. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நல்லா படித்தவங்க ஈஸியாக 95 எடுத்துடலாம். ஓகேவா, மேக்ஸில் வந்து ஒரு 20-22 எடுத்தால் கூட, அப்புறம் ஜிஎஸ்சில் ஒரு 40க்கு மேலே எடுத்தால் கூட எவ்வளோ ஆச்சு நமக்கு? 11 157. அந்த 157 160ங்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியத்தினால நல்லா எடுக்கக்கூடிய மார்க் தான். ஓகேவா, அதனால் 165ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பிசிக்கு 164, எம்பிசிக்கு 164, பிசிஎம்முக்கு 158, எஸ்சிக்கு 161, எஸ்சிஏக்கு 159, எஸ்டிக்கு 155. ஓகேவா, இது குரூப் 2ஏக்கு அடுத்து
ஓசிக்கு 155, பிசிக்கு 154, எம்பிசிக்கு 154, பிசிஎம்க்கு 147, எஸ்சிக்கு 150, எஸ்சிஏக்கு 148, எஸ்டிக்கு 142. ஓகேவா? இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தது அப்படின்னா ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும். 5 to 6 மார்க், 5 மார்க் அல்லது 6 மார்க் வந்து பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை கம்மியாக தான் வரும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கனால 5 to 6 மார்க் வந்து. இப்போ குரூப் 2னா 165, நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ஒரு 159 அல்லது 160 அந்த ரேஞ்ச் இருக்கும். பிசி 164, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 160, 159 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஓசிக்கு 155, நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 150, இங்கே 154, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இருந்தால் 149 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்மளால் கணிக்கவே முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டிவோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை டிசபிலிட்டி பர்சனோ எதுவுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து வருஷத்துக்கு வருஷம் எவ்வளோ எந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் வந்து அது மாறும். ஓகேவா? அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயம். ஜென்ரலாக இதில் இருக்கவங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து குரூப் 2க்கு, இது வந்து குரூப் 2ஏக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த பார்டரில் இருக்கவங்க, இப்போ நான் 147 சொல்லியிருக்கீங்க, நான் 145 இருக்கேன், 150 சொல்லியிருக்கீங்க, நான் 147, 48 அந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இருக்கவங்களும் ஒரு 145க்கு மேலே இருக்கவங்க. ஓகேவா? எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஒரு 145க்கு மேலே இருக்கவங்க குரூப் 2ஏ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 160 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா ஈஸியாக குரூப் 2கே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு 145 இருக்கிறீங்கன்னா குரூப் 2ஏக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு இதில் இலக்கணம் தான் இருக்குது. ஓகேவா? 60 மார்க்குக்கு இலக்கணம் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் அடுத்து குரூப் 4 2025 நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத தான் போகிறீங்க. ஓகேவா? அப்போ இதில் 60 மார்க் இலக்கணம் தான் இருக்குது. அப்போ அந்த இலக்கணம் நம்ம குரூப் 4 2025க்கு யூஸ் ஆகும். 40 ரீசனிங் இருக்குது. இந்த ரீசனிங் வந்து குரூப் 4ல் கேட்கக்கூடிய அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் ஒரு 7-8 கொஸ்டின் வரும். இதில் நல்லா ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கு நமக்கு யூஸ் ஆக தான் போகுது. இந்த குரூப் 2ஏ மெயின்ஸ்லையுமே வந்து நமக்கு யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட்டு ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த சப்ஜெக்டை அப்போ அந்த குரூப் 4க்கும் ஆட் ஆகக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸை மட்டும் இதில் இலக்கணம், இதில் ரீசனிங்கு, இந்த யூனிட் 8, யூனிட் 9 அந்த மாதிரி குரூப் 4க்கும் ஆட் ஆகக்கூடிய சப்ஜெக்டை மட்டும் ரிசல்ட் வர வரைக்கும் படிங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் ரிசல்ட் வர வரைக்கும் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்துருச்சுன்னா, பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து 2ஏ மெயின்ஸுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் ரிசல்ட் நெகட்டிவாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு நம்ம இப்போ படிக்கிறது வீணாக போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த பார்டரில் இருக்கவங்க கன்சிடர் பண்ணி 2ஏவும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் வந்து கட் ஆஃப். இந்த ரேஞ்சில் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.